மக்களே ரொம்ப நாள் கழிச்சு போட்ட ஓட்டப்பயிற்சி ஓஹோன்னு போச்சு. அது என்ன கதைன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு நாள் மாலை பொழுது சைலண்டா உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கப்ப மைண்ட் ஃபுல்லா ஒரே கில்ட். கடந்த ஒரு மாத காலமாக ரன்னிங் சைக்கிள்னு எந்த ஒரு கார்டியோ ஆக்டிவிட்டிஸும் பண்றதே இல்ல. சரி இன்னைக்கு கண்டிப்பா போயிருவோன்னு ஒரு வேகத்துல டப்புன்னு சூவெல்லாம் மாட்டின்னு கிளம்பிட்டான். அப்படியே ரன்னிங் கிளம்பலான்னு கீழே இறங்கி வர நான் மாலை பார்த்ததும் ரன்னிங்ல இருந்து மைண்ட் சைக்கிளிங் ஜம்ப் ஆகுது. சரி நான் அப்படியே ரன்னிங் பிளான ஹோல்ல போட்டு நம்ம கோயந்தனை தூக்கின்னு நானும் ஒரு ஸ்பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். ஐயோ அதுக்குள்ள டிஸ்ட்ராக்ஷனா நினைக்காதீங்க. ஸ்பாட்டுக்கு வந்ததே ரன்னிங் போறதுக்கு தான். நான் ஜென்ரலா மெயின் ரோட்ஸ் தான் ரன் பண்ணுவேன். பட் அங்க ஒரே டஸ்ட் அண்ட் பொல்யூஷன் அதிகமா இருக்க காரணத்தினால ஒரு அமைதியான இடத்துக்கு போய் ரன்னிங் பண்ணணும்னு ரொம்ப நாளா பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது இன்னைக்கு தான் நடந்திருக்கு. பாட்டுக்கு வந்து நான் மாலை ஓரமா பார்க் பண்ணிட்டு ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாத்தீங்களா எவ்வளவு அமைதியா இருக்கு. ரன் நல்லா பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்துச்சு. பட் 2.5 கிலோமீட்டர் வரைக்கும் தான். திடீர்னு லெஃப்ட் லெக் குவாட் மசில்ல ஒரு கிராம்ப். சரி நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்ச நேரம் ஓடிக்கிட்டே இருந்தா ரைட் லெக் குவாட் மசில் கிராம்ப் ஆயிடுச்சு. ஆக மொத்தத்துல 3 கிலோமீட்டர் ஓடுறதுக்குள்ள மொத்தமா வாஷ்ட் அவுட். பட் பிரச்சனை என்னன்னா சைக்கிள் 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நிக்குது. எப்படியோ அடி பிரதேசம் அங்க பிரதேசம் பண்ணி கோயந்த நிக்கிற ஸ்பாட்டுக்கு வந்து காடியை தூக்கி காலி ஆயிட்டேன். இன்னைக்கு போட்ட ஓட்டத்துல இருந்து தெரிஞ்சது ஒண்ணுதான். 5 மாசம் பிராக்டிஸ் பண்ணதான் 1/2 மாசத்துல ஊத்தி முடியாச்சு. அப்படியே விட்டா வேலைக்காவது டப்புன்னு ஒரு 100 டே சீரிஸ் போட்டு ஒரு கன்சிஸ்டன்சியை கொண்டு வந்தாதான் வேலைக்காவும் நினைக்கிறேன். சீரிஸ்க்கு என்ன பேர் வைக்கலான்னு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லிட்டு போங்க.